பிரைன்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்துட்டு கூலி படம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரவேற்பை விட பெரிய அளவுல வசூல் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ படக்குழு என்ன எதிர்பார்த்து எந்த ஒரு திட்டமிடலோட இதை ரிலீஸ் பண்ணாங்களோ அது நிறைவேறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பல கோடிகளை வந்து வசூல் ஈட்டிட்டு இருக்கு கூலி படம். சோ கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை தான் கொடுத்திருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 200-300 கோடிக்கு மேலதான் வசூல் ஆயிருக்கு ஒவ்வொன்றுமே. அந்த வகையில பாக்குறப்ப சூப்பர் ஸ்டார் வந்து எல்லா ஸ்டாரை விட கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கக்கூடியவர். சோ அவரோட சேர்ந்து படம் பண்ணா அது இன்னும் கண்டிப்பா வந்து 1000 கோடிகளை வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி படக்குழு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6 நாள் வசூலே பாத்தீங்கன்னா 500 கோடியை தாண்டி போயிடுச்சு அப்படின்ற ஒரு அபிஷியல் நியூஸுமே வந்து கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் எப்படி இருக்காரு, சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு, அடுத்த கட்ட பிளான் என்ன இவங்களோடது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட வைஃப் லதா ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் யங் டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். கொடுத்த வாய்ப்பை 100% அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. சோ அதனால மேபி சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படமும் லோகேஷ் கனகராஜ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு சிங்கிள் ட்ரீட் கிடையாது, டபுள் ட்ரீட்டா இருக்க போகுது ஃபேன்ஸுக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா அடுத்த படமும் சூப்பர் ஸ்டாரை வச்சுதான் எடுக்க போறாரு. சூப்பர் ஸ்டார் மட்டும் கிடையாது, உலக நாயகன் கமல்ஹாசனை வச்சு வந்து எடுக்க போறாங்க. இவங்க 2 பேரையும் வந்து காம்போவா மறுபடியும் சேர்க்க போறாரு. பல வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும். அதாவது இப்ப கூலியே மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது, அதாவது ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்டர்நேஷனலாவே ஆக்சுவலி மாறிடுச்சு. சோ அந்த அளவுக்கு கூலி படத்தை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட விமர்சனங்கள் பெரிய அளவுல இருந்தது, வரவேற்பும் பெரிய அளவுல இருந்துடுச்சு, நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப மறுபடியும் ரஜினி கமல் இந்த காம்போ வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அந்த விஷயத்தை இப்ப அபிஷியலாவே அவர் சொல்லியிருக்காரு. பட் இன்னும் 100% வந்து இந்த விஷயம் வெளியில வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, சோ கூலி படம் வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஜினி கமல் சேர போறாங்க, அதே லோகேஷ் கனகராஜ் சேர போறாங்க. ஆனா இந்த படத்தை பண்ண போறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கிடையாது, ரெட் ஜெயண்ட் வந்து இந்த படத்தை பண்ண போறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள்ல வந்து சன் பிக்சர்ஸ் ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ இது வந்துட்டு பெரிய அளவுல, அதாவது வேர்ல்டு ஹாலிவுட் லெவல்ல எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ரெட் ஜெயண்ட் தான் தயாரிக்க போகுது. இதோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆக்சுவலி ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை வந்து சிஇஓவா இன்பநிதிக்கு வந்து பதவி கொடுக்க போறதாவுமே ஒரு டாக் இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து 80% ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ கூடிய சீக்கிரம் ரெட் ஜெயண்ட் கம்பெனியோட சிஇஓவா இன்பநிதி வந்து பதவி வாங்கிடுவாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இது அபிஷியலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1979 வரைக்கும் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் அவர்களும் சேர்ந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 படங்கள் சேர்ந்து 2 பேரும் ஒன்னாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ரசிகர்கள் வந்து சராசரியா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் தனித்தனியா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிவெடுத்து 2 பேரும் தனித்தனியா ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ 80கள்லயே 13 படத்துல 7 படங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. சோ 1979க்கு அப்புறம் இப்ப வந்து 46 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் 2026ல வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ இது வந்துட்டு கமல் ரசிகர்களா இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களா இருக்கட்டும், அண்ட் லோகேஷ் கனகராஜுக்கே இப்போ வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகிடுச்சு. அவரோட டைரக்ஷனா ஓகே கண்ணை மூடிட்டு தியேட்டருக்கு போலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவர் பேர் வாங்கிட்டாரு. அவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட இவங்க எல்லாரோட ரசிகர்களுக்கும் சேர்ந்து இது ஒரு பெரிய ஐட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ கூலி படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட பல மடங்கு வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 பேரோட காம்போ படத்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. சோ மக்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், பல வருஷமா பல மேடைகள்ல சூப்பர் ஸ்டார் கிட்டையும் சரி, கமல் அவர்கள் கிட்டையும் சரி, 2 பேர்கிட்டயுமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, மறுபடியும் எப்போ
எப்போ 2 பேரும் சேர்ந்து நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஆக்சுவலி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் இது. ஏன் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து பல படங்கள் ஹிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கமல் ஒரு வழியிலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு வழியிலும் வந்து போயிட்டாங்க. கமல் வந்து கிட்டத்தட்ட அரசியலுக்கு போயிட்டாரு. ஆனாலும் சினிமா தான் என்னோட உயிர், சினிமா தான் என்னோட உலகம், சினிமா தான் என்னோட முழு வாழ்க்கை, சினிமாக்காக நான் எல்லாத்தையும் அர்ப்பணிப்பேன், ₹1 கூட நான் வந்து என்கிட்ட இல்லாத அளவுக்கு நான் சினிமாக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி கமல் வந்து சினிமாவில் ரொம்பவே உயிரா இருப்பாரு. அதனால ஒரு பக்கம் அரசியல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு சினிமா வேணும் அப்படின்றதுனால அவரு அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டு தான் இருக்காரு. ஸோ நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நெருங்கிய நண்பரான சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்துமே நடிக்க போறாங்க. ஏன்னா ரீசெண்டாவே வந்து ரஜினி ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு, கமல் கூட நடிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை யோசிச்சுதான் இப்ப லோகேஷ் கனகராஜ் இந்த முடிவு எடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டாரை வச்சு மத்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸையும் வச்சு கூலி படம் எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க 2 ஸ்டாரை வச்சு நம்ம ஏன் ஹிட் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய லெஜெண்ட் வந்து ஒன்னா சேர போறாங்க. சோ அந்த ஒரு தருணத்துக்காக ரசிகர்களும் சரி மக்களும் சரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க நடிச்சதுல எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.